Hi friends, welcome to Learn Mac Tamil. ஸோ நம்ம சேனலில் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸை குறுகிய காலத்தில் அதாவது 6 மாதத்துக்குள்ளேயே நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து முழுக்க காரணம் சப்ஸ்கிரைபரான நீங்கள் தான். ஸோ அதனால் நம்ம வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி கான்செப்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸில் அடியாபெட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது என்னென்னா அதோட ப்ராசஸ். ஸோ பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், அதாவது ஐசோசோரிக் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், ஐசோபேரிக் ப்ராசஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், அதாவது ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் கான்செப்ட். ஓகேங்களா? பட் ஆனால் வந்து அடியாபெட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது மட்டும் நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ சைக்கிள்ஸ்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே இது வரும். ஸோ ஒரு கம்ப்ரஸரை பற்றி நீங்கள் படிக்கணுனாலும், ஒரு டர்பைனை பற்றி படிக்கிறதுனாலும், ஒரு நாசிலை பற்றி படிக்கிறீங்கனாலும், ஒரு ஐசி இன்ஜினை பற்றி படிக்கிறீங்கனாலும், ஸோ அதோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அடியாபெட்டிக் ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் இதோட கான்செப்ட் வந்து நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடியாபெட்டிக் ப்ராசஸ், ஸோ இதை வந்து 2 டைப்பாக நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரூட் 1. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ தட் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் ஃப்ரம் சிஸ்டம் டு சரௌண்டிங் ஆர் சரௌண்டிங் டு சிஸ்டம். அதாவது உங்கள் தெர்மோடைனமிக் சிஸ்டத்துலேருந்து ஹீட்டு வந்து வெளியும் சரௌண்டிங்கும் போகலை, இல்லை சரௌண்டிங்கில் இருக்கிற ஹீட்டு உள்ளேயும் வரல அப்படின்னா அது வந்து அடியாபெட்டிக் ப்ராசஸ். அப்படின்னு என்ன எடுத்துன்னா உங்களோட சிஸ்டம் வந்து பர்ஃபெக்ட்லி இன்சுலேட்டட். த சிஸ்டம் இஸ் பர்ஃபெக்ட்லி இன்சுலேட்டட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து டீ ஃப்ளாஸ்க் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு காய்ச்ச டைமில் வந்து நம்ம ஒரு டீ வாங்கி வச்சுருப்போம். ஒரு 1/2 hour ஆனாலும் அந்த டீ உள்ளே இருக்கிற டீ வந்து சூடாகவே இருக்கும். ஸோ இதுக்கு என்ன காரணம்னா டீக்கு உள்ளே இருக்கிற ஹீட்டு வெளியவும், இல்லை வெளியில் இருக்கிற ஹீட்டு உள்ளேயும் வரல. ஸோ அதாவது இந்த டீ ஃப்ளாஸ்க் வந்து பர்ஃபெக்ட்லி இன்சுலேட்டட். ஸோ இதை தான் நம்ம அடியாபெட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குதுன்னா அந்த ப்ராசஸில் ஹீட்டு வந்து சேஞ்சே ஆகலை, உள்ளே இருக்கிற ஹீட்டு வெளியும் போல், வெளியே இருக்கிற ஹீட்டு உள்ளேயும் வரல அப்படின்னா அந்த ப்ராசஸை நம்ம அடியாபெட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன். இன்னொன்று, த ப்ராசஸ் மஸ்ட் பி கேரிட் அவுட் குயிக்லி. இதே நம்ம சொல்கிறோன்னா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், இதில் பார்த்திங்கன்னா கம்ப்ரஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரோக் எல்லாமே வந்து அடியாபெட்டிக் ப்ராசஸ் தான். ஓகே, சேம் அப்படின்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து கம்ப்ரஷன் எக்ஸ்பான்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படி கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கும். ஸோ அதனால் ஏன் அப்படி அது அந்த ப்ராசஸ் ஏன் நம்ம அடியாபெட்டிக்னு சொல்கிறோம்னா அதில் ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அதாவது டைமே ரொம்ப கம்மி. ஸோ அதனால் ஹீட்டு வெளியும் போகலை, உள்ளேயும் வரல அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம வந்து அடியாபெட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ 2 வகையாக டிஃபைன் பண்ணலாம். ஒன்று வந்து நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரம் சிஸ்டம் டு சரௌண்டிங். இன்னொன்று தட் ப்ராசஸ் ஹேப்பன் வெரி குயிக். ஸோ ரொம்ப வேகமாக நடக்கிற ப்ராசஸ்ஸும் நம்ம வந்து அடியாபெட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் அப்படின்னா அதில் வந்து ரொம்ப வேகமாக நடக்கிறதுனால ஹீட்டு வெளியே போகிறதுக்கோ இல்லை ஹீட்டு உள்ளே வர்றதுக்கான நேரம் மிக குறைவாக இருக்கிறதுனால அங்கே ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஓகேங்களா? ஸோ நோ டைம் ஃபார் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து டெஃபனிஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே அடுத்து பார்த்திங்கன்னா அடியாபெட்டிக் ப்ராசஸில் 2 வந்து நம்ம இது பண்ணலாம். ஒன்று ரிவர்சிபிள் அடியாபெட்டிக், இன்னொன்று இர்ரிவர்சிபிள் அடியாபெட்டிக் ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் அப்படின்னாலே தெரியும். ஓகே, ரிவர்சிபிள்னால் ஸ்டேட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராசஸ், இப்போ நமக்கு வந்து ஒரு பிவி டயக்ராம் நான் வரைகிறேன் இப்படி. ஓகேங்களா? ஸோ அதாவது பிஸ்டன் ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்குது, எண்டில் மேலே போயிடுச்சு, எக்ஸ்பான்ஷன் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இது P1 V1 T1, இது P2 V2 T2. இந்த ப்ராசஸ் வந்து அடியாபெட்டிக் ப்ராசஸ். ஏன்னா இந்த சிலிண்டர் வந்து பர்ஃபெக்ட்லி இன்சுலேட்டட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு ஹீட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, உள்ளே இருக்கிற கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டேட் 1 அப்படின்னு எடுக்கிறேன், இதை வந்து ஸ்டேட் 2 அப்படின்னு எடுக்கிறேன். இங்கே இருக்கிற வந்து ப்ரெஷர் P1 V1, இது P2 V2 அண்ட் T2. சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2க்கு வந்திருக்கு.
இப்போ ஸ்டேட் 2லேருந்து எகைன் அது ஸ்டேட் 1க்கு போகல த சேம் ப்ராப்பர்ட்டி யூ ஷுட் ஹேவ். ப்ரெஷரு அதே ப்ரெஷரு, வால்யூம் அதே வால்யூம், டெம்பரேச்சர் அதே டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அது ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போது அப்படி ரிவர்சிபிளாக இருந்துச்சுன்னா அது நம்ம ரிவர்சிபிள் அடியாபெட்டிக். இங்கே அதே மாதிரி அடியாபெட்டிக் ப்ராசஸ் ரிவர்சிபிள்னால் அது ரிவர்சிபிள் அடியாபெட்டிக்னு சொல்லுவோம். இல்லை ரிட்டன் வரக்குள்ளே இது சேம் ப்ராப்பர்ட்டி இது அச்சீவ் ஆகலை அப்படின்னா அதை இர்ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ரிவர்சிபிள் ஆனால் நமக்கு என்ன கண்டிஷன்னா நோ ஹீட் ஜென்ரேஷன். ஓகே, ஸோ நம்ம ப்ராசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கம்ப்ரெஷன் நடந்தது இல்லையா, அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த இன்டர்னலாக எந்த ஒரு ஹீட்டுமே ஜென்ரேட் ஆகலை அப்படின்னாலும் நோ என்ட்ரோபி இன்டர்னலாக ஹீட் எதுவுமே ஜென்ரேட் ஆகலைன்னா நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ட்ரோபி சேஞ்சும் இருக்காது. ஸோ சேஞ்ச் இன் என்ட்ரோபி இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இனிஷியலாக என்ன இருக்குதுன்னா S1, ஃபைனலாக என்ன இருக்குது S2, இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, பட் இது வந்து ஐடியல் ப்ராசஸ் தான், ஒரு தியரிட்டிக்கல் ப்ராசஸ் தான். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ரிவர்ஸ் ஆகக்குள்ள நமக்கு பிஸ்டனோட ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால நமக்கு இன்டர்னலாக ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் இதை நம்ம ஒரு ஐடியல் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஆர் தியரிட்டிக்கல் ப்ராசஸ். ஓகே, பட் அதான் இங்கே சொல்லிங்க, பட் ஹீட் இஸ் ஜென்ரேட்டட் டியூ டு த ஃப்ரிக்ஷன் அண்ட் என்ட்ரோபி வில் சேஞ்ச். ஓகே, ஸோ இது எல்லாமே இது எப்போ இது பாசிபிள் அப்படின்னா இஃப் த சிஸ்டம் இஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ். ஸோ அந்த சிஸ்டம் வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ரிவர்சிபிள் அடியாபெட்டிக் ப்ராசஸ் பாசிபிள். ஸோ இந்த ரிவர்சிபிள் அடியாபெட்டிக் ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் உங்களுக்கு அதே தான், நோ சேஞ்ச் இன் த ஹீட், dq ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஸோ ரிவர்சிபிள்னால் இன்டர்னலாக ஹீட் எதுவுமே ஜென்ரேட் ஆகலை, இட்ஸ் அ ஃப்ரிக்ஷன்லெஸ் ப்ராசஸ், தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த என்ட்ரோபி ஆல்சோ. ஓகேவா? ஸோ S1 ஈக்குவல் டு S2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து த ப்ரூஃப் ஆஃப் PV பவர் காமா ஈக்குவல் டு C. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஓகே, நம்ம இதை படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அடியாபெட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறப்பயே PV பவர் காமா ஈக்குவல் டு C கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் தான் V ஈக்குவல் டு C, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் தான் P ஈக்குவல் டு C, ஐசோதெர்மல் ப்ராசஸ் தான் PV ஈக்குவல் டு C. இது எல்லாமே நம்ம டைரெக்டாகவே we can define it. ஓகே, பட் இங்கே PV பவர் காமா ஈக்குவல் டு C அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேறு காமா அப்படிங்கிறது வந்து அடியாபெட்டிக் இண்டெக்ஸ். ஸோ அது எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா CP/CV. CP அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், CV அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகே, ஸோ இதோட வேல்யூ அப்ராக்சிமேட்லி 1.005 kJ/kg டாட் கெல்வின். இதோட வேல்யூ வந்து 0.718 kJ/kg டாட் கெல்வின் ஃபார் ஐடியல் கேஸ். ஓகே, ஸோ இதை டிஃபைன் பண்ணிங்கன்னா உங்களோட வேல்யூ 1.4 வரும், 1.399 வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ΔU ப்ளஸ் ΔW. ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் சேஞ்ச் இன் ஒர்க் டன். ஓகே, ஸோ நமக்கு இந்த ஒர்க் டன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் P × dV. ஸோ ப்ரெஷர் இருக்கும், வால்யூம் இனிஷியல்லேருந்து ஃபைனலுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ V2 - V1. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பார்த்துறது தான். ஸோ இந்த இடத்துல இதை நான் சப்ஜெக்ட் பண்ணிடுறேன், டபிள்யூக்கு பதிலாக dWக்கு பதிலாக. ஸோ இதை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். தென் உங்களுக்கு என்தால்ஃபி அப்படிங்கிறது தெரியும், டெஃபனிஷன் ஆஃப் என்தால்ஃபி H ஈக்குவல் டு U ப்ளஸ் PV. U அப்படிங்கிறது இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் PVங்கிறது ஃப்ளோ எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ இதை வந்து போத் சைடு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் DHன்னு ஆகும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் DUன்னு ஆகும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா UV மெத்தடில் இருக்குது, UdV ப்ளஸ் VdU. அந்த ஃபார்முலேட்டை போட்டிங்கன்னா PdV ப்ளஸ் VdPன்னு வரும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இது என்னென்னு தெரியும் ஆல்ரெடி, DU ப்ளஸ் PdV அப்படிங்கிறது என்னென்னு எடுத்துருக்கோம், DQன்னு எடுத்துருக்கோமா? ஸோ இது அப்படியே நம்ம DQன்னு எழுதுகிறோம் இந்த டேர்ம்ஸ். ஓகே, ஸோ DH ஈக்குவல் டு DQ ப்ளஸ் VdP. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, நம்ம இது என்ன ப்ராசஸ்ஸு, அடியாபெட்டிக் ப்ராசஸ். ஸோ அடியாபெட்டிக் ப்ராசஸில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எது 0, DQ ஈக்குவல் டு 0. அதாவது சேஞ்ச் இன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஸோ DQ ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷன் DQ 0ன்னு போட்டிங்கன்னா DU ஈக்குவல் டு -PdVன்னு வரும். கரெக்டுங்களா? இதில் 0ன்னு போட்டிங்கன்னா DH ஈக்குவல் டு VdPன்னு வரும். கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் DQ 0ன்னு போட்டால் இது கிடைக்கும், செகண்ட் ஈக்குவேஷனில் DQ 0ன்னு போட்டால் இது கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணுங்கள் அப்படியே. ஓகே, ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் ஸோ DH ஃபஸ்ட்டு இதான், இது டிவைட் பை இதுன்னு போகிறேன்.
ஸோ டிஹெச் டிவைட் பை டியூ ஈக்குவல் டு மைனஸ் மேலே வந்துடும் மைனஸ் விடிபி டிவைட் பை மைனஸ் பிடிவி. ஓகே, ஸோ நமக்கு டிஹெச்சுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் எம்சிபி இன்ட்டு டெல்டி. அதே மாதிரி டியூக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் எம்சிவி இன்ட்டு டெல்டி. ஸோ டிஹெச் பை டியூன்னு போட்டிங்கன்னா எம் கேன்சல் ஆகிடும், டெல்டி கேன்சல் ஆகிடும், சிபி பை சிவி மட்டும் இருக்கும். நீங்கள் இதை எழுதிட்டேன் ஈக்குவல் டு மைனஸ் வி இன்ட்டு டிபி டிவைட் பை பி இன்ட்டு டிவி. ஸோ நமக்கு சிபி பை சிவி அப்படிங்கிறது நம்ம காமான்னு தெரியும் இல்லையா, தட் இஸ் அடியாபேட்டிக் இண்டெக்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் காமான்னு எழுதிட்டேன். காமா ஈக்குவல் டு மைனஸ் வி இன்ட்டு டிபி டிவைட் பை பி இன்ட்டு டிவி. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த காமா அப்படி வச்சுட்டு இந்த டிவியும் இந்த வியும், ஸோ இங்கே வந்து பி இருக்கும். ஓகே, ஸோ இந்த டிவி இங்கே கொண்டு போய் டிவியை கீழே கொண்டு வந்துருக்கு. ஸோ டிவி பை வி ஈக்குவல் டு மைனஸ் டிபி பை பி. ஸோ இந்த மைனஸ் டிபி பை பி எந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ காமா இன்ட்டு டிவி டிவைட் பை வி ப்ளஸ் டிபி டிவைட் பை பி ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு சைடும் வந்து இன்டெகிரேட் பண்ணுங்கள். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 1 டிவைட் பை வி இன்ட்டு டிவின்னு வரும். ஸோ லான் வின்னு வரும். இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா 1 டிவைட் பை பி இன்ட்டு டிபின்னு வரும், லான் பின்னு வரும். ஸோ இங்கே 0 இருக்குது, 0 இன்டெகிரேட் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும். ஓகே, தென் நமக்கு ஃபார்முலா தெரியும் ஏ லாக் பி ஈக்குவல் டு பி, அதாவது லாக் பி பவர் ஏ அப்படின்னு எழுதலாம். கரெக்டுங்களா? ஸோ அதாவது இந்த ஏங்கிறது இங்கே பவரில் வந்துடும். அதாவது இங்கே தான் காமாங்கிறது இங்கே பவரில் எழுதிட்டேன். லான் வி பவர் காமா ப்ளஸ் லான் பி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். லாக் ஏ ப்ளஸ் லாக் பி ஈக்குவல் டு லாக் ஏ இன்ட்டு பின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி லாக் பி இன்ட்டு வி பவர் காமா ஈக்குவல் டு சின்னு எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ போத் சரி எக்ஸ்போனன்ஷியல் எடுங்க. எக்ஸ்போனன்ஷியல் ஆஃப் லாக் வந்து அதே வேல்யூ தான் வரும். பிவி பவர் காமா ஈக்குவல் டு எக்ஸ்போனன்ஷியல் ஆஃப் இ. ஆல்ரெடி ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, இ பவர் கான்ஸ்டன்ட்டும் நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் தான் கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ பிவி பவர் காமா ஈக்குவல் டு சி. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. ஸோ இந்த பிவி பவர் காமா அப்படிங்கிறது இப்படி தான் வந்துச்சு. காமாவோட வேல்யூ ஈக்குவல் டு சிபி பை சிவி. இதோட வேல்யூ 1.4. எப்பவுமே காமா வேல்யூ மோர் தென் 1 தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கிராஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் இது கேட்பாங்க சரிங்களா? ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் அப்படின்னா லைன் இப்படி இருக்கும். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அப்படின்னா உங்களுக்கு லைன் வந்து இப்படி இருக்கும். ஓகே, இதே ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா லைன் இப்படி இருக்கும். ஓகே, இதே அடியாபேட்டிக் அப்படின்னா இதுக்கு கீழே தான் வரும். ஸோ இது வந்து V ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், P ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இது V ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இது PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகே, இது PV பவர் 1, தட் இஸ் என்னென்னா P ஈக்குவல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு V. இங்கே அடியாபேட்டிக் ப்ராசஸுக்கு 1V பவர் காமா. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கேட்பாங்க எக்ஸாம்பிள் சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடியாபேட்டிக் ப்ரெஷர். இந்த ரிலேஷன்ஷிப் ப்ரெஷரு வால்யூம் டெம்பரேச்சர் ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2க்கு சேஞ்ச் ஆகுது. இப்போ என்னோடய ஸ்டேட் 1லேருந்து ஸ்டேட் 2க்கு சேஞ்ச் ஆகல இந்த ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் இந்த ப்ராசஸுக்கு அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? PV பவர் காமா ஈக்குவல் டு சின்னு தெரியும். ஸோ ஸ்டேட் 1 டு ஸ்டேட் 2 போகுது. அதே மாதிரி இங்கே சிங்கனால இதை P1 V1 பவர் காமா ஈக்குவல் டு P2 V2 பவர் காமா ஈக்குவல் டு P3 V3 பவர் காமா ஈக்குவல் டு P4 V4 பவர் காமா. இந்த மாதிரி எத்தனை ப்ராசஸ் வேணால் எழுதிட்டே போகலாம். ஸோ நான் 2 ப்ராசஸ்னால P1 V1 பவர் காமா ஈக்குவல் டு P2 V2 பவர் காமான்னு எழுதுறேன். ஸோ P எல்லாம் ஒரு பக்கம் கொண்டுட்டு வால்யூம்னு ஒரு பக்கம் கொண்டு போனீங்கன்னா ஸோ V2 பை V1 த ஹோல் பவர் காமான்னு கிடைக்கும். இதுதான் Pக்கும் Vக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட்டு நமக்கு ஜென்ரல் கேஸ் ஈக்குவேஷன் தெரியும். P1 V1 பை T1 ஈக்குவல் டு P2 V2 பை T2. இதில் டெம்பரேச்சரில் ஒரு பக்கம் கொண்டு போங்க. ஸோ T1 பை T2 போட்டிங்கன்னா ப்ரெஷர் P1 பை P2 இன்ட்டு V1 பை V2ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு P1 பை P2 அப்படிங்கிறது என்னன்னு தெரியும்? V2 பை V1 பவர் காமா. இதை V1 பை V2 இருக்குது, இதை அப்படியே மாற்றி எழுதுனீங்கன்னா இன்வர்ஸ் மேலே வரும். V2 பை V1 இன்வர்ஸ். ஸோ A பவர் M இன்ட்டு A பவர் N ஈக்குவல் டு A பவர் M ப்ளஸ் N. ஸோ காமா -1. ஸோ T1 பை T2 ஈக்குவல் டு V2 பை V1 பவர் காமா -1. ஸோ TV ரிலேஷன்ஷிப் இது. இதே இதில் இந்த வால்யூமுக்கு பதிலாக ப்ரெஷர் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா TP ரிலேஷன்ஷிப் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த வால்யூமுக்கு பதிலாக ப்ரெஷர் P1 பவர் இந்த காமா இங்கே போச்சுன்னா என்ன வரும்? 1 பை காமான்னு வரும். ஸோ 1 பை காமா P1 பை P2 1 பை காமா. ஆல்ரெடி காமா -1 இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா காமா 1 மைனஸ் டிவைட் பை காமா. ஸோ TP ரிலேஷன்ஷிப் இது. ஸோ இந்த 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்குள்ள இந்த ஃபார்முலா 3மே உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நான் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.